வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல் இன்ஃபோ 366. இப்ப தமிழ்நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் சைட்ல பயங்கரமா புரொட்டஸ்ட் போயிட்டுருக்கு. அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் ஒரு பக்கம் மதுரையில, மேலூர்ல வந்து டங்ஸ்டன் சுரங்கத்த தோண்டக்கூடாது அப்படின்னு 10,000 மக்கள், அதாவது விவசாய மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா, பரனூர்ல ஏர்போர்ட் கட்டக்கூடாது அப்படின்னு 13 கிராமத்துல இருந்து 1 வருஷத்துக்கு மேல கிட்டத்தட்ட 908 டேஸ்க்கு மேல வந்து போராடிட்டு இருக்காங்க. இப்படி வந்து விவசாய மக்கள் அங்கங்க புரொட்டஸ்ட். ஆனா நம்ம எத்தன பேருக்கு இப்படி ஒரு புரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து இதுக்காக தான் அவங்க போராடுறாங்க. இவங்க எதுக்குப்பா இவ்ளோ பேர் போராடுறாங்க அப்படின்னு எதுவுமே தெரியாது நம்ம யாருக்குமே. அப்படியே நம்மகிட்ட தெரியுது அப்படின்னாலும் நம்ம ஓ! அப்படியா? அப்படின்னு சொல்லி விட்டு போயிடுவோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பரந்தூர்ல இப்ப நான் ஆல்ரெடி வந்து டங்ஸ்டன்க்காக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நம்ம சேனல்லயே. நீங்க அத போய் பார்க்கலாம். அங்க மதுரை, மேலூர்ல எதுக்காக 10,000 மக்கள் போராடுனாங்க அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா, பரந்தூர்ல நம்ம தமிழ்நாட்ல 2ண்ட் ஏர்போர்ட், சென்னை ஏர்போர்ட் மாரியே பரந்தூர்ல ஒரு ஏர்போர்ட் கட்டப் போறாங்க. அதுக்காக 13 கிராமத்த வந்து அழிச்சு, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 5,000 ஏக்கருக்கு மேல நிலங்கள அழிச்சு, அதாவது விவசாய நிலங்கள அழிச்சு, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்போர்ட் கட்டப் போறோம் அப்படின்னு அப்ரூவ் வாங்கி, அங்க வந்து வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்காக பிளானிங் போயிட்டு இருக்கு. ஆனா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்துக்கு மேல 908 டேஸ், 1 நாள், 100 நாள் அப்படி கிடையாது. ஆ 908 நாளுக்கு மேல அங்க வந்து 13 கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுமே தொடர்ந்து போராடிட்டே இருக்காங்க. அங்க நீங்க ஏர்போர்ட் கட்டவே கூடாது. எங்க கிராமத்த ஃபுல்லா அழிச்சு, அங்க இருக்கக்கூடிய எல்லா வளத்தையுமே அழிச்சு, உங்களுக்கு அந்த ஏர்போர்ட் ரொம்ப முக்கியமா? அங்க நீங்க ஏர்போர்ட் கட்டுறீங்க. சரி, ஓகே. அது ஏர்போர்ட் நிலம், அந்த விவசாய நிலத்துல ஏர்போர்ட் கட்டா, அது எந்த அளவுக்கு வந்து தரமா இருக்கும்? அங்க எந்த அளவுக்கு உங்களால ஏர்போர்ட்ட வந்து ஸ்டேபிளா வந்து மாத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படின்ற கேள்வியும் இருக்கு. சென்னை ஏர்போர்ட்டே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஃப்ளட் வருது அப்படின்னா சென்னையில, நம்ம ஏர்போர்ட்ட வந்து எந்த அளவுக்கு அந்த ரன்வேலலாம் தண்ணி ஓடும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சென்னை ஏர்போர்ட்டுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, இப்ப அந்த பரந்தூர் கிராமத்துல அவங்க ஏர்போர்ட் கட்டப் போறேன்னு சொல்லக்கூடிய இடங்கள் வந்து ஆல்ரெடி மழை பெஞ்சா அங்க வெள்ளம் நிக்கும். தண்ணி நிக்கும். அந்த மாரி ஒரு இடம் தான். இப்ப அந்த இடத்துல தான் இவங்க வந்து ஏர்போர்ட் கட்டப் போறேன் அப்படின்ற மாரி அப்ரூவல்லாம் வாங்க போறேன் அப்படின்றதுக்கான பெர்மிஷன்ஸ்க்குலாம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. நீங்க எப்படி இந்த மாரி ஒரு இடத்துல ஏர்போர்ட் கட்டணும்னு நினைக்கிறீங்க? அதுவும் இத்தன கிராமத்த அழிச்சு அப்படின்றது தான் அங்க இருக்கக்கூடிய மக்களோட முக்கியமான கேள்வி. இவங்க அப்படி அங்க இருக்கவங்கலாம் அனுப்பிட்டீங்கன்னா, அவங்க எங்க போவாங்க? அவங்களுக்கான மாத்து இடம் என்ன? அவங்க இதுக்கப்புறம் எங்க வாழ்வாங்க? அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் வந்து உங்களுக்கான எல்லா விஷயமுமே நம்ம பண்ணி குடுத்துருவோம், அப்படின்ற மாரி ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆனா, அந்த மக்கள் போராடிட்டு இருக்கக்கூடியவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, "நாங்க ஆந்திராவுக்கு வந்து அகதியா போப்போறோம். நாங்க இதுக்கப்புறம் அகதிகளா வாழப் போறோம். விவசாய மக்களா தமிழ்நாட்டு மண்ணுல உங்களுக்காக உழைச்ச நாங்க, ஆந்திரால போய் அகதியாகப் போறோம். எங்களுக்கு வேற வழியே இல்ல." அப்படின்ற மாரி நெறைய பேர் வந்து ஆந்திராவுக்கு வந்து கெளம்பி போறாங்க. இதுக்கு மேலலாம் உங்ககிட்ட போராட முடியாது அப்படின்ற மாரி. சரி, இவ்ளோ போராட்டம் நடந்துட்டு இருக்கு. 1 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஸ்டார்ட்டிங்ல தான் நம்ம எப்பயோ எங்கேயோ கேட்ட மாரி இருக்கும். பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டப் போறாங்க. அதுக்காக புரொட்டஸ்ட் பண்றாங்க அப்படின்னு. இப்ப அகைன் ஏன் இத பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஆ தளபதி விஜய் தாவேகா அப்படின்னு ஒரு கட்சிய, தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சிய ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்காக ஒரு பெரிய மாநாடு நடத்துனாரு. அதுக்கப்புறம் அவர் அரசியல்ல வந்து அப்பப்ப அவரோட கருத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே இருக்காரு. அவரோட எதிர்ப்ப வந்து அதுவும் ஆ ரூலிங் பார்ட்டிக்கு எதிரா நெறைய கருத்துக்கள்லாம் அவர் சொல்லிட்டே இருந்தாரு. இப்ப அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி 20ஆம் தேதி பரந்தூர்ல அங்க போராடிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, குரல் குடுக்கறதுக்காக போறாரு. அவர் போறாரு அப்படின்றப்ப அவர் என்ன பண்றாருன்னா, போலீஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்கிறாரு. நான் இந்த மாரி அந்த மக்கள போய் மீட் பண்ண போறேன். எனக்கு அதுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு. உடனே போலீஸ் என்ன சொல்றாங்க, "ஓ! நீங்க போறீங்களா?" அப்படின்றதுக்காக, "நீங்க போறீங்க அப்படின்னா, நீங்க எத்தன பேர் போணும்? என்ன டைமுக்கு போணும்? எத்தன வண்டியில போணும்? எந்த வண்டியில போணும்? அங்க வந்து உங்களால ஏதாவது கிரவுட் கூடுது அப்படின்னா, அதுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். நாங்க குடுத்த டைமுக்குள்ள நீங்க அங்கருந்து கெளம்பல அப்படின்னா, அதுக்கு உங்க மேல ஆக்ஷன் எடுப்போம்." அப்படின்னு நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நெறைய ரூல்ஸ் வந்து போட்டு, இந்த மாரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா, நீங்க போலாம். அப்புறம் எத்தன மணிக்கு வந்து விஜய் அங்க போவாரு அப்படின்ற அந்த டைம மட்டும் நாங்க வந்து கொஞ்சம் லேட்டா சொல்றோம் அப்படின்னு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அந்த டைம் தெரிஞ்சா உண்மையாவே சொல்லுங்க. தளபதி விஜய் அந்த இடத்துக்கு வராரு அப்படின்னு ஒரு டைம் சொன்னா, அங்க எவ்ளோ கிரவுட் வந்து வரும்? நார்மலாவே அவர் வந்து ஒரு இடத்துக்கு வராரு, தெரியாம வந்தாலே அங்க கூட்டம் அவ்ளோ கூடும். இப்ப வந்து அவரா அந்த கிரவுட வந்து கிரியேட் பண்ணல. அங்க தானா ஒரு கிரவுட் வந்து கிரியேட் ஆகும். இப்ப வந்து என்ன ஆயிடும் உடனே, "ஓ! இவர் அரசியலுக்காக இவருக்கு வந்து இவ்வளோ கூட்டம் வருதுப்பா." அப்படின்ற மாரி. இவர் வந்து தன்னோட இதுக்காக
அங்க யார் அஃபெக்ட் ஆனா என்ன? நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், நான் ஒரு விஷயத்த பண்றேன் அப்படின்றதுக்காக அவர் போய் வந்து ஒரு விஷயத்த பண்ண போறாரு, அப்படின்ற மாரி ஒரு பாயிண்ட்டும் சொல்றாங்க. இவர் எதுக்கு இப்ப போணும்? அப்படின்ற மாரி நெறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க. இப்ப அவர் போலனாலுமே, இப்படி ஒரு பிரச்சனை இவ்ளோ பேர் போராடுறாங்க. அப்ப கூட விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போய் என்னன்னு வந்து குரல் குடுக்கல. அவர் வந்து எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாரு? அவரெல்லாம் எதுக்கு அரசியல் வந்தாரு? அப்படின்ற மாரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சீரியஸாவே தளபதி விஜய் அவர்கள், அதாவது தாவேகா கட்சி தலைவரா அங்க போறாரு அப்படின்னா, உண்மையா அந்த மக்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட போனார்னா, இட்ஸ் வெல் அண்ட் குட். ஸோ ஜனவரி 20 தளபதி விஜய் அவர்கள் தாவேகா கட்சி தலைவரா பரந்தூர் மக்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வந்து அங்க மக்களோட மக்களா போராட்டத்துல போய் குரல் குடுக்க போறாரு. அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நெறைய மீட் பண்ணியிருக்காரு. நீட் அப்ப வந்து நேர்ல போயிருக்காரு. தூத்துக்குடி, ஸ்டெர்லைட் அப்படின்னு ஜல்லிக்கட்டு வரைக்குமே அவர் வந்து நெறைய இடங்கள்ல நேர்ல போயிருக்காரு. ஆனா இப்ப கட்சி ஆரம்பிச்சு அவர் ஒரு விஷயத்துக்காக டைரக்ட்டா போறாரு அப்படின்றப்ப, அவர் மேல வந்து ஒரு பெரிய ஸ்பாட்லைட் வந்து இருக்கும். சரி, இவ்ளோ பிரச்சனைய பத்தி நான் சொன்னேன். இப்ப வந்து அந்த இடத்துல உண்மையா ஏர்போர்ட் வரும்னு நெனைக்கிறீங்களா? வராதுன்னு நெனைக்கிறீங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பதில் தான். நீங்க எவ்ளோ பேர் வேணா போராடுங்க. எத்தன நாள் வேணா போராடுங்க. எவ்ளோ உயிர் வேணா அங்க போகட்டும். அப்டின்ற மாரி தான் ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்களே தவிர, அவங்க டிசைட் பண்ணது என்ன? பரந்தூர்ல ஏர்போர்ட் வரணும். அது வருமா? வராதா? அப்டின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுக்காக எத்தன பேர் அங்க போய் சப்போர்ட் பண்ணாலும், எத்தன கட்சி தலைவர்கள் அங்க போனாலுமே, என்ன பதில் அப்டின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப தளபதி விஜய் வந்து தாவேகாவோட தலைவரா போறாரா? உண்மையாவே அரசியல் ஆதாயத்துக்காக போறாரா? இல்ல மக்களின் தலைவனா வந்து போறாரா? அவருக்கு வந்து மக்கள் மேல அக்கறை இருக்கா? அப்டின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இத பத்தி உங்களோட கருத்துக்கள்லாம் என்ன? அப்டின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி ரெகுலரான, இன்ட்ரஸ்டிங்கான, இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்டின்னா, மறக்காம Info 366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் திவ்யா.